உலகமெங்கும் பரவி அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். இந்த சீமான் யார் என்பதை தமிழக மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிரியை திசை திருப்புபவன்தான் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்பதுதான் மிக முக்கியமானது. பெயருக்கேற்பவே செல்வ சீமான்களுக்கு ஆதரவான அவரது குரல் அடித்தட்டு மக்களுக்கான குரல் போல ஒலிக்கிறது. அதில் ஏமாந்து போகிறார்கள் இளைஞர்கள். ஒரு மார்க்சிய அறிவை கொண்டு ஒரு அம்பேத்கரிய பார்வையில் பெரியாரிய பார்வையில் இந்த மண்ணை ஆய்வு செய்தால் இந்த மண்ணில் ஒலிக்கக்கூடிய எந்த குரலும் அது மக்களுக்கான சமூக நீதிக்கான குரலா அல்லது பார்ப்பனிய அதர்மத்தை பாதுகாப்பதற்கான குரலா என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் தத்துவமான மார்க்சியம் தூக்கி தூர வைத்துவிட்டு விளிம்புநிலை மக்களின் தத்துவமான அம்பேத்கரின் பார்வையை தூக்கி தூர வைத்துவிட்டு சமூக நீதி பாதையில் பயணிப்பதற்கான போராட்ட குணத்தை கொண்ட பெரியாரியல் பார்வையை தூக்கி தூர வைத்துவிட்டு நீங்கள் இந்த சமூகத்தை பார்த்தால் அப்படி ஒரு தெளிவை உங்களால் கண்டுவிட முடியாது. இந்த ஆளுக்கு எல்லாமே தெரியும். தெரிந்தே செஞ்சோற்று கடன் தீர்க்க இவனுக்கு ஒரு நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது பெரியாரை காலி செய்ய வேண்டும், பெரியாரை கேலி செய்ய வேண்டும். பெரியார் என்ன செஞ்சு கீழ்ச்சிட்டாரு, திராவிடம் என்ன செய்து கீழ்த்து விட்டது என்று திராவிடத்தை தமிழ்நாட்டின் மண்ணிலிருந்து காலி செய்வது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய நிகழ்ச்சி. கேடி ராகவன் படுக்கையறையில் ஒரு கேவலமாக நடந்து கொண்டால் கேடி ராகவனை அந்த படுக்கையறையில் யார் வீடியோ வைத்தது என்று இவர் திசை திருப்புவார். கேடி ராகவனுக்கு ஆதரவாக நிற்பார். மாரிதாஸ் கைது செய்யப்பட்டால் மாரிதாஸ் என்கின்ற அந்த பார்ப்பன அந்த ஆர்எஸ்எஸ் அடிமை எடுபிடிக்கு இவர் துணைப்பை நிற்பார். இந்த வேறுபாட்டை பார்க்கும் போதே இவர் யாருக்கு ஆதரவாக நிற்கிறார்? பார்ப்பனர்களை நாமும் ஒதுக்கிவிட்டால் அவர்கள் வேறு எங்குதான் செல்வார்கள்? அவர்களும் தமிழர்கள் தான் என்று சொல்லுவார். பார்ப்பனர்கள் தமிழ் பேசினால் தமிழர்களா? ஆந்திராவில் தெலுங்கு பேசுவான், தெலுங்கு பார்ப்பன் ஆகிடுவானா? கர்நாடகத்தில் கன்னடம் பேசுவான், இப்போ கன்னட பார்ப்பன் ஆகிடுவானா? அவன் எந்த மொழியை பேசினாலும் இந்தியாவில் எங்கு வாழ்ந்தாலும் அவன் சமஸ்கிருத பார்ப்பான் தான். அந்த தேசிய இனத்தில் அவன் இருப்பான். அந்த தேசிய இனத்திற்கு உண்மையாக இருக்க மாட்டான். அவன் மனு நீதிக்கும் மனு தர்மத்திற்கும் தான் உண்மையாக இருப்பான். சமஸ்கிருத மொழியைத்தான் தனது தாய்மொழி என்று சொல்வான். அவன் தேசிய வரையறைக்கு உள்ளே வராதவன். இந்த எளிய உண்மையை சாதாரண மக்களிடம் சொன்னவர்கள் தான் அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும். அப்படிப்பட்ட பெரியாரை இவர் இழிவுபடுத்துகிறார் என்று சொன்னால் இவருடைய உள்நோக்கம் பார்ப்பனியம் இந்திய மண்ணில் தமிழ்நாட்டில் குறிப்பாக வேரூன்றுவதற்கு இவர் வழி செய்கிறார். இதை சாதாரண அறிவு கொண்டவர்களால் கூட உணர்ந்து கொள்ள முடியும். இதற்கு மார்க்சியம் பெரியாரியம் அம்பேத்கரும் தேவையில்லை. பார்ப்பனர்களும் தமிழர்கள் என்று சொல்கிறான் என்று சொன்னால் அந்த பச்சை அயோக்கியத்தனத்திற்கு பார்ப்பனர்களை தமிழர்களாக மாற்ற துடிக்கும் இந்த ஈனத்தனத்திற்கு பெயர் பார்ப்பனி அடிமை சேவை. இது எப்படி தமிழ் தேசியமாக இருக்க முடியும்? சீமான் கையில் அதிகாரம் வருவதற்கு பெயர் தமிழ் தேசியம் அல்ல. அப்படி பார்த்தா எடப்பாடி தமிழர் தான், பச்சை தமிழர் தான் ஆட்சி செய்தார். ஓபிஎஸ் பச்சை தமிழர் தான் ஆட்சி செய்தார். எம்ஜிஆர் எடுத்துட்டா மலையாளின்னு சொல்லுவீங்க, ஜெயலலிதா எடுத்துட்டா கன்னட பாப்பாத்துன்னு சொல்லுவீங்க. ஆனால் எடப்பாடி ஓபிஎஸ் பச்சை தமிழர்கள் தானே. முதல்வர் நாற்காலிக்கு ஒரு தமிழன் செல்வதற்கு பெயர் தமிழ் தேசியம் அல்ல. அது ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு தேசிய அரசை படைப்பது.
தமிழ் தேசியம் என்று சொன்னால் இங்கே இந்திய தேசியம் என்கின்ற ஒரு ஏமாற்று தேசியம் இருக்கிறது என்று பொருள். இங்கே ஒரு சரியான தமிழ் தேசியம் தமிழ் மொழியை அனைத்து நிலையிலும் ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்கு, நிர்வாக மொழியாக கொண்டு வருவதற்கு, நீதிமொழியாக கொண்டு வருவதற்கு, தமிழ் படிப்பவர்களுக்கு மாத்திரமே தமிழ்நாட்டில் அரசு பணி என்கிற நிலையை உருவாக்குவதற்கு, மாற்று தேசிய இனத்தவர் இங்கே வந்து வணிகங்களில் தொழில்களில் கைப்பற்றி தமிழ் தேசிய மக்களை இரண்டாம் தர மக்களாக மாற்றிவிடாமல் தடுப்பதற்கு ஒரு தமிழ் தேசிய இறையாண்மை கொண்ட அரசு தேவை. நீட் தேர்வை வைத்து இந்திய ஏகாதிபத்திய அரசு தமிழ்நாட்டின் கல்வி உரிமையில் கை வைக்கிறது. 3 கருப்பு சட்டங்களை திருத்தி அது ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது. புதிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரில் வேதகால கல்வியை கொண்டு வந்து திணிக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்து சீமான் எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஆனால் கர்நாடகத்தில் மேகதாது அணை கட்டுறாங்கன்னா உடனே அவர் போய் நிற்பார். இனவெறியை தூண்டக்கூடிய எந்த வேலைக்கும் இவரது தம்பிகள் சென்று ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். ஆனால் இந்திய அரசு கொண்டு வரக்கூடிய மற்ற எந்த நலத்திட்டங்களுக்கு எதிராக இந்த இளைஞர்கள் பயிற்றுவிக்கப்பட மாட்டார்கள். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இவர்களுடைய அணிகள் மக்களிடம் எந்த கருத்தையும் கொண்டு சென்று சேர்க்க மாட்டார்கள். இவர் தலைவர் ஒரு போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் 2 தேசிய இனங்கள் மோதிக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல இவங்க வந்து வீதியில் நிற்பாங்க. இதுதான் இனவெறி அரசியலின் வடிவம். அவர்களுடைய வெளிப்பாடு இப்படித்தான் இருக்கும். எல்லா வகையிலும் பார்ப்பனியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தத்துவார்த்த ஐடியாலஜியை அளிப்பவராக சீமான் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு சமூக நீதிக்கு எதிரான அரசியலை கொண்டு சென்று சேர்ப்பவராக நிற்கிறார். இவருடைய நோக்கம் முழுக்க முழுக்க பார்ப்பனிய சமூக நீதிக்காக நிற்பது. இங்கு அனைத்து உழைக்கும் மக்களுக்கான சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு, அதற்காக நடந்த எண்ணற்ற நலத்திட்டங்களை பற்றி பேசுவதற்கு யாருமே கிடையாது. அதையெல்லாம் இழிவுபடுத்துவார். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தரணுமா இழிவுபடுத்துவார், மகளிருக்கு 1000 ரூபாய் தரணுமா இழிவுபடுத்துவார். எல்லா சமூக நலத்திட்டங்களையும் இழிவுபடுத்தி பேசுவார். ஆனால் அரசின் பணம் மக்களுக்கு சென்று சேர்கிறது என்று சொன்னால் நலத்திட்டங்கள் மூலமாகத்தான் கொண்டு சென்று சேர்க்க முடியும். உலகம் முழுக்க குடியை முற்றாக நிறுத்தினால் என்ன அனுபவத்தை மனித சமூகம் தொகுத்து வைத்திருக்கிறது? உடனே கள்ளச்சாராயம் பெருகும். எனவே அரசு படிப்படியாக அந்த சாராய கடைகளை இழுத்து மூடுவதை ஒரு கொள்கை ரீதியான முடிவை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும். எந்த அரசாக இருந்தாலும் சரி, மதுக்கடலை ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடினால் அடுத்து கள்ளச்சாராயம் பெருகும் என்கின்ற ஒரு முடிவில் எல்லா நாட்டு அரசுகளும் இருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. கர்நாடகாவில் கடைகளில் சரக்கு விற்கப்படுறது இல்லையா? கேரளாவில் விற்கப்படுறது. இந்தியாவின் எந்த மாநிலத்தில், பாஜக ஆளும் மாநிலத்தில் சரக்கு விற்கப்படுவதில்லையா? தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் டாஸ்மாக் இருக்கிறதா? குடி நோயாளிகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் அவனை அந்த ஒட்டுமொத்தமாக சரக்கை இழுத்து மூடுவதற்கு எந்த அரசுக்கும் துணிவில்லை. காரணம், அவர்கள் ஏற்கனவே இந்த குடியை முற்றாக நிறுத்திவிட்டால் என்ன நடக்கும் என்கின்ற ஒரு அனுபவத்தை எல்லா நாட்டு அரசுகளும் தொகுத்து வைத்திருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் மெல்ல மெல்ல மீண்டு வெளியே வர வேண்டும். முற்றான ஒரு மதுவிலக்கை அவர்கள் கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் புள்ளிவிவரத்தோடு பேச வேண்டிய செய்திகள். எல்லா நாட்டு அரசுகளும் எதற்காக மதுக்கடைகளை வைத்திருக்கிறது? ஏதோ தமிழ்நாட்டு அரசு மாத்திரம்தான் மதுக்கடை வைத்திருப்பது போல, மதுக்கடை மூலமாக வருமானம் வருது, மதுக்கடை மூலமாக வருமானம் வருது, அதனால் அரசாங்கம் எங்குது சொல்லிட்டு
இவர்கள் மிக கேவலமாக பேசுவார். உங்கள் சித்தப்பா எடப்பாடி ஆட்சியில் மதுக்கடைகள் எல்லாம் முற்றாக இழுத்து மூடப்பட்டதா? ஏன் அவரால் இழுத்து மூட முடியவில்லை? உங்கள் சித்தப்பா ஆட்சியில் தானப்பா டாஸ்மாக் இருந்துச்சு. என்னவோ திமுக ஆட்சியில் தான் டாஸ்மாக் இருந்த மாதிரி பேசுகிறீங்க. எனவே இவர்களுக்கு பேசுவதற்கு கொள்கை கிடையாது. இவர்கள் பார்ப்பனியத்தை பாதுகாப்பவர்களாக, பார்ப்பனர்களை பாதுகாப்பவர்களாக, ஆர்எஸ்எஸ்ஸின் நிகழ்ச்சி நிரலை, இஸ்லாமியரை ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்கணும். அவன் கட்சி திட்டத்திலே வச்சிருக்கிறான். கிறிஸ்தவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் வெளிப்படையாக பேசுகிறான். இங்கே இருக்கக்கூடிய சைவம், வைணவம் போன்ற பல்வேறு மதங்களுக்கு திரும்புங்கள் என்று கிறிஸ்தவர்களின் இஸ்லாமியர்கள் அழைக்கிறான். கவாப்சி என்று அவன் ஆர்எஸ்எஸ்காரன் தாய் மதம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறான். இவன் தமிழில் அதை சொல்லுகிறான், தாய் மதம் திரும்புங்கள் என்று. ஆக இந்த ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி, இந்த கருத்தியல் ஆர்எஸ்எஸ்ஸுக்கான கருத்தியல். இதை இளைஞர்கள் உணர வேண்டும். என்னமோ டாஸ்மாக் தமிழ்நாட்டை மட்டும்தான் இருக்கிற மாதிரியோ, என்னவோ இவர்கள் அப்படியே தமிழ் தேசத்திற்காக வெட்டி முறிக்கிற மாதிரியும் ஒரு போலியான தமிழ் தேசியம் என்ற பெயரில் ஒரு பொய்யான வாய்ச்சவடால்களை பேசிக்கொண்டு இவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களை ஒரு சரியான பாதையின் பின்னால் சென்று விடாமல் காயடிக்கும் வேலையை கனக்கச்சிதமாக செய்கிறார்கள்.